வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதியும் கார்த்தியும் நேரா ரூமுக்கு வராங்க. அங்க வந்ததோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இன்னைக்கு உன்னை கடத்தின விஷயத்த பத்தி உங்க அம்மா கிட்ட நீ சொல்ல வேணாம். அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, எதுக்கு சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, என்ன மலை உச்சிலேருந்து தள்ள பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னா நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? நாளை பின்ன ஏதாவது எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவேன். அதோட அந்த ரவுடிங்க அடிக்கடி மேடம் மேடம்னு சொல்லி ஃபோனில் பேசினாங்க. ஏதோ ஒரு பொண்ணு தான் என்னை காலி பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. அவளை பற்றி அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன்? நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்ட்டு ரேவதி அந்த இடத்துல வந்து போகிறாங்க. ரேவதி அப்படி சொன்னதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, ரேவதி கண்டிப்பாக அத்தை கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாளே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு அவங்க ரூமில் சொஃப்ட் பாடுபட்டு அந்த ரேவதியை கடத்தணும் அந்த டிரைவர் ராஜா கிட்டேருந்து. கடைசியில் அவ தப்பிச்சிட்டாளே, அதுவும் இந்த டிரைவர் ராஜா கடைசி நேரத்தில் வந்து காப்பாத்திட்டான். ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா இந்த ரேவதி தானாவே பாறையிலேருந்து கீழே குதிச்சுட்டா. அவங்க அம்மாவும் இந்த ராஜாவும் தான் ரேவதியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு 2 பேருமே இன்னரும் போலீஸ் கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடந்தது ஒன்று இப்படி இருக்கே அப்படின்னு மாயா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் மாயா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இங்க இருந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அந்த டிரைவர் ராஜாவுக்கு வேற நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை அவன் மட்டும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால நம்ம இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. நம்ம நேரா ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு கார்த்தி ரூமுக்கு வரத்துக்குள்ள அவங்களோட திங்ஸை பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. கோவமா வந்த நம்ம கார்த்தி நேரா மேனேஜர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இங்க மாயா அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, சார் இப்பதான் சார் அவங்க செக் அவுட் பண்ணாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, எந்த பக்கமா போனாங்க? அவர் சொல்றாரு, சார் இந்த பக்கமா தான் கார்ல போனாங்க. இது கேட்டதோட கார்த்தி நினைக்கிறாரு, ஓ, என் கையில சிக்குனா நீ காலி ஆயிருவ அப்படின்னு பயந்துகிட்டு தான் நீ போயிட்டியா மாயா? கண்டிப்பா உனக்கு இருக்குடி, ஊருக்கு போன பிறகு வச்சுக்கிறேன் அப்படின்னு கார்த்தி அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா ரேவதியை பார்க்க ரேவதி கேட்குறாங்க, யாரை தேடி போன? கார்த்தி சொல்றாரு, நான் யாரையும் தேடி போகலையே. ரேவதி கேட்குறாங்க, இங்க பாரு, உனக்கு கண்டிப்பா என்னை கடத்தினது யாரு அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இங்க பாரு, யாரு வந்து என்னை கடத்த ஆள் அனுப்புனது? அந்த மேடம் மேடம்னு சொன்னானே, அந்த மேடம் யாரு? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது, வா வீட்டுக்கு போகலாம். இது கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீ அவசர அவசரமாக வீட்டுக்கு கூப்பிடுற? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதே சேஃப் இல்லை அப்படின்னு தோணுது, அதான் வீட்டுக்கு வா. இது கேட்டதோட ரேவதியும் சரி சரி, எனக்கும் உன் கூட இருந்து செம்ம டென்ஷன் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்துட்டு நேராக மேனேஜர் கிட்ட செக் அவுட் பண்ணிட்டு நேராக கிளம்புறாரு வீட்டுக்கு. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி நேராக ரேவதி கிட்ட இது மாதிரி 2-3 டைம் வந்துட்டு அத்தை ஃபோன் பண்ணாங்க, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சமாளித்தேன். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு அம்மாவுக்கு எதுவும் காமிச்சிருக்கும் போல், அதனால தான் அம்மா வந்து பயந்துருக்காங்க. சரி ஓகே, நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி ஃபோன் பண்ணதோட சாமுண்டீஸ்வரிக்கு அப்போ தான் நிம்மதியாகுது. அப்பாடா, ரேவதி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி, ஹலோ தங்கம், எப்படா இருக்க? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் வெக்கேஷன்லாம் முடிச்சிட்டம்மா, வீட்டுக்கு தாம்மா வந்துக்கிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரேவதி சொல்கிற, வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கியா? ஏம்மா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரலாம்ல? ரேவதி சொல்கிறாங்க, இல்லைம்மா, எனக்கும் ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, அதோட உங்களை பார்க்காம வேற என்னால் இருக்க முடியலம்மா, அதாம்மா நான் கிளம்புறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி சரி, என்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா, இத்தனை நாளாக பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, சரி வா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா போனை கட் பண்ணத்தோட கார்த்தி ரேவதியை பார்க்க, அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன உங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்ன? ரேவதி சொல்றாங்க, சொல்லியிருப்பேன், பாவம் பொழைச்சு போகட்டும் அப்படிங்கறதுக்காக விட்டுட்டேன். இது காட்டத்தோட கார்த்தியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கார் வந்து நிக்குது. சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து ரேவதியை கட்டி பிடிக்கிறாங்க, வாமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா
2 3 நாளா உங்களை பார்க்காம எப்படிதான் இருந்தேனே தெரியல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நானும் தான் தங்கம், உன்னால எப்படி பார்க்காம இருந்தேனே எனக்கு தெரியல, வாமா போகலாம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க போனதோட ரோஹிணி கேக்குறாங்க, ரேவதி ஹனிமூன் எல்லாம் ரொம்ப ஜாலியா கொண்டாடின போல. அதுக்கு ரேவதி ரோஹிணிய பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, ஏன் ரேவதி முறைக்கிற? நீ அனுப்பின போட்டோஸ வச்சுதான் நான் கேக்குறேன். அங்க செம்ம ஜாலியா கேக்கெல்லாம் வெட்டி செம்ம ஹாப்பியா இருந்தீங்க போல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரூமுக்கு. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு, ரேவதி உண்மையாவே இந்த டிரைவரை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாளா, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா? சரி, நம்ம ரேவதி கிட்ட பேசி பாப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரேவதி நேரா ரூமுக்கு போனதோட சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, ராஜா வெக்கேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு மேடம். அப்ப ராஜா சொல்றாரு, இல்லையா பின்ன கார்த்தி ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ஏற்காடு போயிருக்காரு. செம்ம கிளைமேட்டா இருந்திருக்கும், ஜாலியா இருந்திருப்பீங்க. இது கேட்டதோட கார்த்தி மயில் வாகனத்தை பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நான் எதுவும் கேட்கல, வெக்கப்படாதீங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு, ஐயோ இவருக்கு வேற நம்ம போட்டு டென்ஷன் அடிக்கிறாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போனதோட துர்கா நேரா ரேவதி கிட்ட, ரோஹிணி கிட்ட, அக்கா அந்த ரேவதிய பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு ரேவதி ஏதோ ஒரு குழப்பத்துலதான் இருக்கா, நம்ம போய் என்னன்னு கேட்போம் வா அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, இல்ல போட்டோஸ் எல்லாம் எப்படி அனுப்பியிருந்தா பாத்தியா, செம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன ராஜாவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன், அவன் ஒரு துரோகி அப்படி இப்படி ரேவதி சொன்னா, இப்ப என்னன்னா அவனை ஏத்துக்கிட்டு இது மாதிரி போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கா, அவகிட்ட நம்ம என்னன்னு கேட்டுதான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மீரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி கோவமா பெட்ல உட்காந்துருக்காங்க. அப்பதான் ரோகிணி போயிட்டு, ரேவதி ஹனிமூன் எல்லாம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்ப போல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுற? ரோகிணி கேக்குறாங்க, ஆமா நீ போட்டோஸ் எல்லாம் நிறைய அனுப்பியிருந்தியல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றான் நீ ஹனிமூன்ல செம்மையா என்ஜாய் பண்ணிருக்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா நீ வேற, அங்க என்னோட ஃப்ரெண்டு திவ்யா வந்துட்டா, அவகிட்ட நான் காலேஜ் படிக்கும் பொழுது என்னெல்லாம் சொன்ன அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. இது மாதிரி நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பேன், கல்யாணம் பண்ணிக்கிறவன தங்க மாதிரி தாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறையவே சொல்லியிருக்கேன். இது எல்லாம் எப்படி நான் வந்துட்டு அவகிட்ட எனக்கு நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம் அப்படின்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அவ எந்த அளவுக்கு என்ன கேவலமா நினைப்பான்னு உனக்கு தெரியும்ல. அதான் வேற வழியே இல்லாம அந்த டிரைவர் ராஜா கூட ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய இருக்கு. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, நான் வந்துட்டு அவனோட கைய பிடிச்சுக்கிட்டு இருந்ததோட அவன் ரொம்ப ஓவரா வந்து சீன் போட்டான் தெரியுமா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு அவெல்லாம் அப்படி நடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ரேவதி. உனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்படியே விளக்கிடணும், அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி இந்த மாதிரி நாடகம் எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எனக்கு வேற வழி இல்ல ரோகிணி, அதான் அப்படி பண்ணிட்டேன். அப்பதான் சந்திரா வராங்க. வந்துட்டு ரேவதிய பார்த்து, என்ன ரேவதி ரொம்ப ஜாலியா உன் ஹஸ்பண்ட் ராஜா கூட ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்க போல. இது கேட்டதோட ரேவதி சந்திராவை பார்த்து, சித்தி என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசுறீங்க, எனக்கு அவன் முகத்துல ஒவ்வொரு டைமும் முழிக்கும் பொழுது எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு, வேற வழி இல்லாம தான் நானே அவன் கூட இருந்துட்டு வந்திருக்கேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, போட்டோஸ் அனுப்புனதை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்பதான் ரோகிணி சொல்றாங்க, சித்தி அந்த விஷயத்த நான் சொல்றேன், அங்க அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டாலாம், வேற வழி இல்லாமதான் அவ ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நடிக்கிறதுக்காக அப்படி போட்டோஸ் வந்து எடுத்திருக்கா. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, எனக்கு பார்த்தா அப்படி தெரியல, ரேவதி ரொம்ப ஹாப்பியா தான் ராஜா கூட இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சித்தி என்னைக்கா இருந்தாலும் அவன் எனக்கு பண்ண இந்த துரோகத்தை மறக்கவே மாட்டேன், நல்லவன் மாதிரியும் நடிச்சு கடைசியில என் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டான்னு அவனை எப்படி நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, பரவாயில்ல ரேவதி, பகையெல்லாம் மறந்துருப்பியோன்னு நினைச்சேன், பரவாயில்ல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. இங்க பாரு ரேவதி, நீ மகேஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து அந்த குட்டி பொண்ணு தீபாவையும் உன் பக்கத்திலே வச்சு வளர்க்கணும், தத்தெடுத்துட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். உன்னோட ஆசை எதையுமே வந்துட்டு நிறைவேற விடாம அவன் தடுத்துட்டான். அப்படி இருக்கையில அவன் கூட நீ எப்படி சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும்? என்னைக்கா இருந்தாலும் அவன் செஞ்ச இந்த துரோகத்தை நீ மறக்கவே கூடாது, சரியா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் சித்தி அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க.
அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன இங்க பெரிய மாநாடே நடக்குது போல, ரேவதிக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. ரேவதி நல்லபடியா ஹனிமூன் போயிட்டு வந்திருக்கா. போயிட்டு வந்ததோட அவளை குழப்பாதீங்க. அவ ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதா முடிவு பண்ணிருக்கா. அவளை போயிட்டு இந்த மாதிரி குழப்பற வேலை வச்சுக்காதீங்க. இதை கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் பார்த்து, சரி கிளம்புங்க வெளியில, நான் ரேவதி கிட்ட கொஞ்சம் பேசணும். இது கேட்டதோட அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இது மாதிரி நீ சந்தோஷமா தானே ஏற்காட்டுல இருந்த, ராஜா மாப்பிள்ள உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டாருல்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் அப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். எனக்கு அந்த ராஜா பண்ண துரோகத்தை மன்னிக்க முடியாது. வேற வழி இல்லாம தான் அவர் கூட இருந்து நான் போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். மத்தபடி எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. அம்மா நீங்க ஏதாவது மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை புதைச்சிருங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன ரேவதி இப்படி சொல்றேன், நான் ஏற்கனவே உன் லைஃப கெடுத்துட்டனோ, உனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டனோ அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கேன். நீ என்ன ரேவதி இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னு, இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க, அது என்னோட லைஃப ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். ஆனா இங்க கொஞ்சம் கூட கேட்காம இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு என்ன இந்த டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா இப்ப போயிட்டு நான் பிடிக்காத முடிவா உனக்கு பண்ணிட்டனும் அப்படின்னு என்னம்மா பேசுறீங்க? அம்மா என் தலையெழுத்து, நடந்தது நடந்து போச்சு. இனிமே இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா பேசுறாங்க. இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கவலையா வெளியில வராங்க. அப்பதான் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. பார்த்ததோட சரி அங்க ரேவதிய கடத்தின விஷயத்த பத்தி நம்ம சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படின்னு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள என்னாச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, மாடிக்கு வாங்கத்த. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட சந்திரா வந்து பாக்குறாங்க, இப்ப எதுக்கு இந்த டிரைவர் ராஜா சாமுண்டீஸ்வரி கூட்டிக்கிட்டு தனியா போறான் அப்படின்னு. மாடிக்கு போனதோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை நாங்க ஹனிமூன் போயிருந்தோம்ல, அங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? ரேவதி உங்களை ஏதாவது பேசினாலா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ரேவதி தான் என்னை பிடிக்காம எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காளே, அது வந்து பழைய விஷயம். ஆனா அங்க இன்னொரு விஷயம் நடந்துச்சு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நேற்று காலையில நீங்க போன் பண்ணி ரேவதி கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆனா ரேவதிய வந்துட்டு ஒருத்தவங்க கடத்திட்டாங்க. அதனாலதான் ரேவதி கிட்ட பேச முடியாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் பொண்ணை யாரு கடத்தினது? என் பொண்ணை கடத்துற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அதுவும் ஏற்காட்டுல வந்து என் பொண்ணை கடத்தினாங்களா? அப்ப கார்த்தி சொல்றாரு, கடத்தினது மட்டும் இல்ல மேடம், மலை உச்சில இருந்து ரேவதியை தள்ளிவிட்டு காலி பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட போன் அடிச்சு சொல்லல. கார்த்தி சொல்றாரு, மேடம் உங்ககிட்ட சொல்லியும் எந்தவித பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அந்த கடத்தினதே மாயாதான். ஏன்னா இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, என்ன மாயா கடத்தினாலா? அவளுக்கு இந்த தைரியமும் பணமும் எங்கேந்து வந்துச்சு? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மேடம் அதான் எனக்கும் தெரியல. நாங்க ஏற்காட்டுக்கு போனதோட மாயாவும் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. வந்துட்டு ரேவதிய கடத்திட்டு போயிட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அப்புறமா மகேஷை விட சொல்லி அந்த மாயா என்ன டிமாண்ட் வச்சா. ஆனா எனக்கு தான் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத பத்தி எதுவுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தாதான் நான் கண்டிப்பா மகேஷ் இருக்கிற இடத்த பத்தி சொல்லியிருப்பேன்னு. ஆனா மாயா என்ன பண்ணானா, மகேஷை விட்டாதான் ரேவதியை விடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினா. ஆனா மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அதனால நான் ஒருத்தர் மூலியமா எப்படியோ போயிட்டு ரேவதியை காப்பாத்திட்டேன். நூலு இலையில பாறையிலேருந்து ரேவதியை காப்பாத்திருக்கேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா இப்படி சொல்றீங்களே, ரேவதி இந்த விஷயத்த பத்தி எதையுமே சொல்லலையே. கார்த்தி சொல்றாரு, ரேவதி வந்து உங்ககிட்ட சொன்னா மறுபடியும் எங்கேயும் நீங்க அனுப்ப மாட்டீங்க அப்படிங்கிற பயத்துலதான் ரேவதி சொல்லல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி, பாருங்க மாப்பிள்ள, மாயாவுக்கு இவ்வளவு தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, நான் அவளை பாத்துக்கிறேன். கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பான், அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டினாதான் சரிபட்டு வரும் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த மகேஷ் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. நேரா இன்னொரு பக்கம் சந்திரா கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் பேசுறத பார்த்துட்டு, அப்படி ரெண்டு பேரும் என்னதான் பேசுனாங்க,
அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ஏன் இவ்வளவு கோவப்பட்டா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷ கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட அந்த ரவுடிகளை பார்த்து, என்னடா இவன் என்ன சொன்னான்? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் இவன் வாயை திறக்கவே இல்லை மேடம், வாயை திறந்தா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்கோம். அப்ப மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேடம், உங்களோட பிரச்சனைக்கு நான் வரவே மாட்டேன். இது மாதிரி அந்த மாயா சொன்னதுனாலதான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி என் மனசு முழுக்க முழுக்க மாயாதான் இருக்கா. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல மேடம். மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்களோட பிரச்சனைக்கு நான் வரவே மாட்டேன். அந்த மாயாவை கூட நான் இனிமே கண்டுக்கல. நான் எங்கேயாவது போயிட்டு உயிரோட இருந்துக்கிறேன் மேடம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஓவரா நடிக்காத. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது எனக்கு தெரியும். மாயாவோட கையாளி தானே நீ. அவ என்ன சொன்னாலும் நீ கேட்ப. ஒருவேளை நான் உன்னை விடுதலை பண்ணாலும் அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அதனால உனக்கு ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. அப்ப மாயா போனை பார்த்துட்டு, என்னது சாமுண்டீஸ்வரி போன் அடிக்கிறா, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க மேடம், சாமுண்டீஸ்வரி மேடம். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாயா உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன், நான் சொல்ற இடத்துக்கு வா. மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் ஒண்ணு என் கையில இருக்கு. அது இப்ப உயிரோட வேணும் அப்படின்னா நீ வந்தா கூட்டிட்டு போகலாம், இல்லைன்னா உயிரோடவே பார்க்க முடியாது. இது கேட்டதோட நம்ம மாயா கேக்குறாங்க, மேடம் மகேஷ தானே சொல்றீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்ட. இங்க பாரு, இந்த கொஞ்ச நேரத்துல நீ இங்க வரலைன்னா மகேஷ நீ உயிரோடவே பார்க்க முடியாது. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, மேடம் மேடம் அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க மேடம், நான் சொன்னதுனாலதான் அவன் இதெல்லாம் பண்ணான். நான் நேரா வந்து அவனை கூட்டிக்கிட்டு போறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி அந்த மகேஷோட நெத்தியில துப்பாக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க மாயா. அப்ப மாயா இங்க இருந்து வந்துட்டு, மேடம் மேடம் தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க மேடம், உங்களோட பிரச்சனைக்கே நான் வரமாட்டேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, பிரச்சனைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டுதான் என் பொண்ணை ஏற்காட்டுல வச்சு காலி பண்ண நினைச்சியா? நான் என்னைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. உங்களோட பிரச்சனையில நான் என்னைக்குமே குறுக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா கெஞ்சுறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு ஏற்காட்டுல இருக்கிறது தெரிஞ்சு அவனை காலி பண்றதுக்கு ஆள் அனுப்பி நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாதவ மாதிரி நாடகம் போடுறியா என்கிட்ட? இங்க பாரு, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இதுக்கு மேல உயிர் பிச்சை கொடுத்து எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால உன்னை இன்னைக்கே காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மகேஷோட தலையில வந்து துப்பாக்கி வைக்க, இதை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. கெஞ்சுறாங்க, மேடம் அவனை விட்டுருங்க மேடம், விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்ல, நம்ம மாயாவோட கண்ணு முன்னாடியே மகேஷ காலி பண்றாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.